வணக்கம் விவர்ஸ், தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ். இப்போ நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி போகிற ரோட்டில் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு உளுந்தைன்ற ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காமனியாத்தூர்ன்ற இடத்துல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோட்டு மேலே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. இந்த லேண்டுலேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைபாஸ் ரோடு ஒரு 200 ஃபீட்டில் வரப்போகுது. எல்லாமே மார்க் பண்ணிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரியே ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோட்லேருந்து ஒரு டேப்பர் அடித்து ஒரு என்ட்ரன்ஸு கேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு விவசாய லேண்டு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு இந்த லேண்டுக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் இருக்குது, ஒரு போர்வெல் இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் லேண்டு தான் நிறையா விரும்புகிறாங்க. ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு லேண்டு பெருசாக கிடைக்கிது. சென்னை மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு அது மாதிரி தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 73 சென்ட் ஃபுல்லாகவே கிடைக்கிது உங்களுக்கு. இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் எப்பயுமே தண்ணி நின்றுட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுகள்லாம் கிணறாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, நீர்மட்டம் இந்த லேண்டினுடைய டாப் லெவல் வரலையும் இருக்குது. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப அருமையான இடம். பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க. விவசாயம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த லேண்டை பற்றின ப்ரைஸ் மற்றும் அதர் டீட்டெயில்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.